நாஞ்சூர் குழப்பம் சார். இப்போ அதிமுகவில் எத்தனை அணி இருக்குது? ஏற்கனவே ஒரு அணி இருந்தது. இப்போ ராஜினாமா செய்யும் ஒரு அணி இருக்குது. சிவி சண்முகம் அவர் ஒரு தனி அணியாக இருக்கிறாரு. ராஜினாமா செய்தவர்களில் இப்போ கடைசியாக விஜயபாஸ்கர். இப்போ சிவி சண்முகத்தோட நிலைப்பாடு தான் என்ன? அவர் அதிமுகவில் இருக்கிறாரா, அதிமுகவுக்கு வெளியே இருக்கிறாரா, இல்லை தாவேக்கால இணைய போகிறாரா? இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க? உள்ளேயே பார்த்தா எஸ்பி வேலுமணி தரப்பில் வெளிநடப்பு பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் முதலமைச்சர் அவர் ஒரு அதிமுகவின் உள்கட்சி தாவேக்காவாக இருக்குது. இது இப்போ அதிமுக எத்தனை பிரிவு இருக்குது சார்? இப்போ கேட்டு கடைசியில் அதே பிரிவுக்கு தான் வரீங்க. தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுக பல பிரிவில் முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறது அதாவது பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுகங்கிற ஒரிஜினல் அதிமுக தேர்தலுக்கு முன்னாடியே பல பிரிவுகளாக பிரிந்து விட்டது. இப்போ இருக்கிற அதிமுகங்கிறது போலி பொதுக்குழு கூட்டி அங்க பொதுச் செயலாளருக்கு உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழு தான் சொன்ன அங்கீகாரம் வாங்கிட்டு வந்த நீதிமன்றத்தின் மூலமா வாங்கிட்டு வந்த அந்த அதிமுக இருக்கு. அதுக்குள்ள இப்ப எத்தனை பிரிவு இருக்குங்கிறது நமக்கு தெரியல. வெடிச்சாதான் தெரியும். இன்னும் வெடிக்கவும் மாட்டுக்கு மூடிக்கிடுவாங்க, உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிடுவாங்க, உள்ளுக்குள்ளேயே பண்ணிக்கிடுவாங்க, வெளியில வராங்க, சிரிச்சுக்கிடுவாங்க. விஜய தலைவராக ஏத்துக்கிறீங்களா சார் நீங்க? அதிமுக காரங்களாம் ஒரு பாதி தலைவரை ஏத்த மாதிரி தெரியுது சார். அதாவது பாதி இல்ல, அதிமுக இருக்க 90% தொண்டர்கள் இன்னைக்கு ஒரு தலைமை கிடைக்கல கேட்டா திமுக பக்கம் முடியாத சூழ்நிலைகள். அண்ணா எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ கொடுத்தாங்க, தலைமை கிடைக்கலங்கிறீங்க சார். அதாவது 47 எம்எல்ஏக்கள் நீங்க எப்படி கொடுத்தீங்க? 47 எம்எல்ஏக்கள் நீங்க எப்படி கொடுத்தீங்க? மக்களால எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கிறதெல்லாம் விலாவாரியா சொன்னோம்னா நம்ம அது சிபிஐ வைக்கணும், தனி விவாதமே நடத்தணும். இப்ப இதுல ஒரே ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்க, சொன்னீங்க. அவர் ஏதோ ஒரு குட்டி கதை சொல்லிட்டு போனார்ல, குட்டி கதை சொல்லிட்டு போனாரு விஜய். இல்ல இல்ல, நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போறீங்க, ஆனா எல்லாருமே அதுதான் கேக்குறாங்க. அதனால அது வேண்டாங்கிறீங்க, அதனால அதிமுக திருப்பி விட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை குழு இருக்கு இப்ப அடுத்த ஜேம்ஸ் மார்டின் கேட்கணும், எத்தனை குழு இருக்கு கணக்கில் குழு? இல்ல கணக்குல சார். ஏடிஎம்கேல அதிமுக குழு உள்ள இப்போ 25 பேர் சண்டை போட்டாங்க, 4 பேர் திரும்பி வெளியே போனாங்க, 21 திரும்பி 1 ரிசைன் பண்ணிட்டு போச்சு. அவர் இருக்காரா அதிமுக தெரியாது. ராஜினாமா பண்ணவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, எனக்கு அது தாவேக்கா கூட இணைஞ்சாங்கன்னா 100% ஜெயிப்பாங்க. தாவேக்கா இணைஞ்சிருக்காங்களா ஏற்கனவே 5 பேரும் ஜெயிச்சு, அந்த 4 பேர் இணைஞ்சவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்பு. நீங்க இப்ப தாவேக்கா 5 தொகுதி 6 தொகுதியில நிக்குதுன்னா அதிமுக இவங்களோட சேர்ந்து நிக்கும் போது எல்லாருமே 2வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் தான் வந்திருக்காங்க. அப்ப அந்த ஓட்டு கால்குலேஷன் பண்ணும் போதும் ஓட்டே போடாம அதிமுக ஓட்டுறது ராஜினாமா பண்ணவங்க ஓட்டு உளுமா கேட்கறேன் திரும்ப. கண்டிப்பா உழும் சார், இந்த வாக்காளர் கண்டிப்பா உழும். ஏன்னு கேட்டா உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் வேலை செய்யறதுக்கு தாவேக்காவோட தொண்டர்கள் கடுமையா இருக்காங்க சார். அவங்க நீங்க ஃபீல்டு நான் இதுக்குன்னு சொல்லல. தேர்தல் அந்த வாக்காளர்கள் அட்டையெல்லாம் சரி பண்ணாங்க தெரியுமா முதல்ல, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்ப தாவேக்கா தொடங்கின டைம்ல அப்ப பூத் வாரியா நம்ம பார்த்தோம். அங்க அதிமுக ஆளு சண்டை போட்டுட்டு இருப்போம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அதை தொலைக்காட்சியிலே சொல்லியிருக்கேன். அப்போ அங்க உட்கார்ந்து இருந்து சின்சியரா வேலை பார்த்தது யாருன்னா திமுகவும் தாவேக்காவும் தான் பார்த்தாங்க சார். நான் சொல்றது 2 ஆண்டுகளுக்கு முன்பே. ஏன்னா அந்த பூத்துல என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதை அவங்க கரெக்டா கட்டமைச்சாங்க. எங்க ஆளுகளுக்கு உள்ள ஒரே ஈகோ பிரச்சனைகள், பல பிரச்சனைகள், நீயா நானா நாங்க சண்டை போட்டே தான் விட்டுட்டு இருந்தோம் ஒழிய அந்த பூத்துல எப்படி சேர்க்கணும் எப்படி பண்ணணும் அந்த ஒரு இது விட்டுடுச்சு. ஓகே, ஜேம்ஸ் மட்டும் தான் நிறைவா சொல்லுங்க சார். இந்த வரப்போகிற இந்த ராஜினாமா செய்த அதிமுக தொடர்ந்து இந்த ராஜினாமா செய்து அவர்களை வெற்றி பெற வைத்து ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடி இன்னும் நீடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது நெருக்கடி இல்ல. இப்ப நிறைய பேர் இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியும். இயல்பா அதாவது அவங்களே வெளிவந்த எம்எல்ஏக்களே என்ன சொல்றாங்கன்னா, எங்க பகுதி மக்கள், அதாவது அவங்க தொகுதி மக்களுக்கு நாங்க செய்யணும்னு விருப்பப்படுறோம், ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல எங்களால செய்ய முடியாது. அப்போ மக்களை நாங்க மறுபடியும் ஏமாற்ற அடைய விரும்பல. அதாவது அவங்க ஏற்கனவே எலெக்டட் எம்எல்ஏஸ் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த நாங்க பூர்த்தியா செய்யணும்னா ஆளுங்கட்சிக்கு போகணும். அது ஒரு எப்படி அவங்க தேர்ந்தெடுத்தாங்க? தாவேக்காக்கு எதிராக தானே அதிமுக எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது அந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏக்களுடைய முடிவு அது. அவங்க மக்களுக்காக தான் அதையும் செய்யறாங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஒண்ணு சார், தாவேக்கால போனா நீங்க லஞ்சம் வாங்க முடியாது சார், நீங்க சம்பாதிக்க முடியாது. நீங்க கரெக்டா உட்கார்ந்து இருக்காங்க. தாவேக்காவுக்கு சம்பாதிச்சவன் தன்னை காப்பாத்திறதுக்காக தாவேக்காவுக்கு போனானா அவன் திரும்பி 1 மாசத்துல திரும்பி அந்த சீட்டு கிழிக்கப்பட்டு வெளியில வந்துருவாங்க.
அதுதான் போன நடக்கும். 5 பேரும் உண்டா இல்லையா? ஒன்று ஒரு உண்மை. இல்ல, ஒரே டவுட், இந்த போன அந்த 5 எம்எல்ஏக்கள் நம்ம புதுக்கோட்டை ராலிமலை விஜயபாஸ்கர் மரகதம் விஜயபாஸ்கர் போனாரா? போகாம ஏன் சார் சேர்க்கறீங்க? சரி. விஜயபாஸ்கர் என்ன தாவே கால நினைச்சாரு? ரிசைன் தானே பண்ணிருக்காரு. அவர் திமுகல கூட போய் சேருவாரு. போகல அப்புறம் போகல. சரி, இப்ப ராஜன் குழப்பம் சொல்றாரு விஜயபாஸ்கர் தாவேகாவுக்கு செல்லவில்லை. நான் எடுத்துக்கிறேன் ஒண்ணு, மீதி 4 பேர் மரகதம் குமரவேலு, தாராபுரம் சத்யபாபா, அவங்க தூய சக்தி தான். எங்க ஊழல் சக்தியா? இவங்க வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல ஆர்வத்துல பண்ணிட்டாங்க போயிருக்காங்க. ஆர்வத்துல சார் அவங்களால அந்த ஆர்வத்துல சார் அவங்களால கழிஞ்ச 5 வருஷம் அவங்களுக்கு ஒண்ணும் சார் கழிஞ்ச 5 வருஷம் திமுகல இருந்து பண்ண முடியல. இந்த தடவை ஒரு அண்ணா திமுக வந்துரும்னு பார்த்தாங்க, வரல. மீண்டும் மக்கள் வந்து அதிமுக மேல சேவை பண்ண முடியாது. அண்ணா திமுகல தான் அவர் தான் சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்கார. எல்லாமே மக்களுக்கு சேவை பண்ணதுக்கு அதிமுக எம்எல்ஏ தான் பண்ண முடியாது. இல்ல இப்ப சார் அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாரு, அதாவது தாவேகாக்குள்ள போனீங்கன்னா சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு 40 நாட்கள் பல விஷயங்கள்ல பேசலாம். ராஜினாமா பண்ணவங்க எதுவும் சம்பாதிக்கல, சும்மா ராஜினாமா செய்தவங்க சேவைக்காண்டி தான் போயிருக்காங்க. சொல்லுங்க. இல்ல அவங்க சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்றேன். நான் ஒண்ணு எதிர்பார்க்கல. ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் 4 பேரும் வந்து மக்களுக்காக சேவை பண்ணணும். ஆமா, அதாவது விஜயபாஸ்கர் அப்படிதான். அரசியலுங்கிறதே மக்கள் சேவை தான். அவங்க ஏற்கனவே அதுக்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 40 நாள்ல பண்ண முடியாது. இல்ல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட தொகுதியில நாங்க வந்து நிறைய நல்லது பண்ணணும்னு விருப்பப்படுறோம். மக்களுக்காக அவங்களும் போறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் அவங்க சம்பாதிக்கணும்னா இங்க உட்கார்ந்து இருந்து பிளே பண்ணிருக்க முடியாதா? நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி போகாதீங்கன்னு சொல்லி எவ்வளவு இல்லாம பண்ணிருக்க முடியாது. கூவத்தூர் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. இது அவர்கள் மக்கள் சேவைக்காக போனாரு. பாண்டிச்சேரியில் அடைச்சாரு. அது இடைத்தேர்தலில் மக்கள் முடிவெடுப்பாங்க. நன்றி இருவருக்கும். வந்து தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக சட்டப்பேரவையிலும் மக்கள் மன்றத்திலும் நடக்கும் நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பயந்து மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். மிக்க நன்றி.